ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரீ டு டாக். இன்றைக்கி அந்த கரூர் ஸ்டாம்பீட் பற்றி பேசலாம் அப்படின்னு பார்த்தா எல்லோரும் ஒரு பக்கம் வந்து இவங்க மேலே தான் மிஸ்டேக்கு, இன்னொரு பக்கம் வந்து இவங்க மேலே தான் மிஸ்டேக்குன்னு எல்லோரும் மாற்றி மாற்றி குறை சொல்லிகிட்டு இருக்காங்க. பட்டு என்னை பொறுத்த வரைக்கும் மிஸ்டேக் யார் மேலேன்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் மேலே தான். எதனால் சொல்கிறேன்னா, கொஞ்சம் கூட அவங்களோட உயிரை பற்றி யோசிக்காமல், அதில் இருக்கிற ரிஸ்க்கை பற்றி தெரியாமல், கொஞ்சம் கூட ஒரு சமூக பொறுப்புணர்வோ இல்லை சிவிக் சென்ஸோ இல்லாமல் மக்கள் இத்தனை பேர் வந்து ஒரு இடத்துல கூடுனதுனால தான் இவ்வளோ உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த 2025 மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 120 மெம்பர்ஸ் வந்து இந்த ஸ்டாம்பீடில் மட்டுமே இறந்துருக்காங்க. அதாவது கரூர் ஸ்டாம்பீடில் சொல்லலை, ஓவரால் நடந்த எல்லா ஸ்டாம்பீட்லேயும் கிட்டத்தட்ட 120 மெம்பர்ஸ் வந்து இந்தியாவில் மட்டும் இறந்துருக்காங்க 2025. Jan 8 திருப்பதியில் வந்து இந்த வைகுண்ட ஏகாதசி ஃபெஸ்டிவலுக்காக அங்கே போயிருந்த பக்தர்களில் கிட்டத்தட்ட 6 பேர் இறந்து போகிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரயாக் கும்பமேளா, இது வந்து Jan 29 நடந்தது. இதில் கிட்டத்தட்ட 30 பேர் இறந்து போனாங்க. அதில் வந்து படுகாயமடைந்தவர்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு 60 பேர். அடுத்ததாக பார்த்திங்கன்னா Feb 15 அங்கே நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18 பேர் இறந்து போகிறாங்க. May 3 அதாவது லைரா தேவி டெம்பிள், இங்கே கோவாவில் இருக்கிற ஒரு டெம்பிள், அங்கே நடந்த ஃபெஸ்டிவலில் கிட்டத்தட்ட 7 மெம்பர்ஸ் பக்கம் இறந்து போகிறாங்க. அதில் 80 மெம்பர்ஸ் பக்கம் படுகாயமடைகிறாங்க. அண்ட் அடுத்ததாக June 4 நடந்த இந்த RCB விக்டரி செலிப்ரேஷன், அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11 பேர் இறந்து போகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ September 27 நடந்த இந்த கரூர் ஸ்டாம்பீடில் 41 பேர் இறந்து போகிறாங்க. இதுதான் இந்த ஓவராலாக நடந்த ஸ்டாம்பீடோட டேட்டா. அது மட்டும் இல்லாமல் இந்த லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 2024 இந்த புஷ்பா 2 ரிலீஸ் அப்போ வந்து ஒரு 35 year old உமன் ஒருத்தவங்க இறந்து போனாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாம்பீட் டெத்துங்கிறது வந்து கோயில்களில் தான் இருக்கிறதுலே அதிகமாக நடக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த கோயில்களில் நடக்கிறது, செகண்டு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் செலிப்ரேஷன்லையோ ஏதாவது விக்டரி செலிப்ரேஷன்லையோ இல்லை ஸ்டேடியம்லேயோ நடக்கிற ஸ்டாம்பீட், அண்ட் மூணாவதாக பார்த்திங்கன்னா தியேட்டர்ஸ், அண்ட் நாலாவதாக இந்த மாதிரி எப்போயாவது நடக்கிற மாநாட்டிலையோ இல்லை ஏதாவது பிரச்சாரத்துலையோ நடக்கிற இந்த மாதிரி ஸ்டாம்பீட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோயில்கள் எடுத்துக்கலாம். ஒரு நார்மலான டேயில் போய் கோயிலுக்கு போகும்போது வந்து இந்த மாதிரி ஸ்டாம்பீட் வந்து நடக்கிறது கிடையாது. இந்த மாதிரி எந்த ஒரு டெத்தும் நடக்கிறது கிடையாது. ஒரு ஸ்பெஷல் டே அப்போவோ இல்லை ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் அப்போது பீப்புள் போகும்போது தான் இந்த அளவுக்கு வந்து ஒரு டெத்ஸ் வந்து நடக்குது. ஸோ பீப்புளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மற்ற நாளில் கோயிலுக்கு போனால் அவங்களுக்கு வந்து அருள் கம்மியாக தான் கிடைக்கும். இந்த ஸ்பெஷல் டேயில் போனால் மட்டும் அருள் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரவி அப்படியே தாண்டவமாடும் நினச்சிட்டு அந்த டேயில் தான் நான் பர்டிகுலராக போயே தீருவேன் அப்படின்னு போகிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள். ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் இந்த டே இந்த இடத்துக்கு போனால் இவ்வளோ கூட்டம் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். பட் தெரிஞ்சே தான் ரிஸ்க் எடுத்து அவங்க அங்கே போய் அந்த கடவுளை போய் பார்க்குறாங்க. ஸோ இன்னொன்று, எந்த ஒரு கடவுளுமே வந்து உயிரை பணையை வச்சு வந்து என்ன பாருன்னு எந்த கடவுளும் சொன்னது கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம், நீ வந்து நீ இறந்தாலும் பரவாயில்ல, என்னோடய சன்னதியில் வந்து இறந்துப்போ அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கடவுளுமே சொன்னது கிடையாது. ஸோ பீப்புள் அவங்களோட ஓன் ரிஸ்கில் அவங்க இவ்வளோ கூட்டம் வரும்னு தெரிஞ்சும் ஒரு சரியாக ப்ராப்பராக ஒரு லைனில் போகாமல் ஒரு கூட்ட நெரிசலில் போய் தான் இத்தனை பேர் வந்து இறந்து போகிறாங்க. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேடியம், ஸ்போர்ட்ஸ் அரீனா, இது மாதிரி இடத்துல நடக்கிற ஸ்டாம்பீட்ஸ், ஒரு டைம் எனக்கு சரியாக டேட் ஞாபகம் இல்லை, பட் ஒரு தடவை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியமில் ஸ்டாம்பீட் நடந்து நிறையா பேர் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இயரில் நடந்த இந்த RCB விக்டரி செலிப்ரேஷனில் ஒரு 11 பேர் இறந்து போனாங்க. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்களோட ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் மேனை பார்க்குறதுக்கோ அதை வந்து போய் ஸ்டேடியமில் தான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் போகிறதுனாலையோ இல்லை அது தேவையில்லாமல் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனாலையோ தான் இவ்வளோ பிரச்சனை ஏற்படுது. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இப்போ மாடசாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஒரு ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் இருக்கார். இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயரோட எல்லா மேட்சையுமே வந்து அவர் ஸ்டேடியமில் தான் போய் பார்ப்பார். அந்தளவுக்கு ஒரு பெரிய ரசிகர்னு வச்சுக்கலாம். திடீர்னு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பட்டு அவர் வந்து ஏதாவது இறந்து போகிறாரோ இல்லை கைகால் உடஞ்சி கீழே விழுகிறாரோ ஏதாவது ஒன்று ஆயிடுது அவருக்கு. ஸோ அந்த நேரத்தில் அந்த ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு வந்து இவருக்கு இப்படி ஆயிருக்குன்னு தெரியுமா, இல்லை அவரை போய் நேரில் போய் பார்ப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இப்போ மாடசாமின்னு ஒருத்தர் இருக்கிறது கூட அந்த ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்காகவோ அவங்களோட ஃபேவரட் பிளேயருக்காகவோ இவங்க வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க. அண்ட் மூணாவதாக பார்த்திங்கன்னா அந்த தியேட்டர்ஸ் சேம் அதே மாதிரி தான். இப்போ ஒரு மூவி ஸ்டாருக்கு இப்படி ஒருத்தர் இருக்கிறது கூட தெரியாது. நமக்கு இப்படி ஒரு ஃபேன் இருக்கார், ஒரு பேர் இது, இவர் இங்கே இருக்காருன்னு கூட உண்மையாகவே தெரியாது. உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்ததுனால அவங்க ஒரு இழப்பீடை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்களே தவிர உண்மையாகவே உங்களை பற்றி அக்கறை இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா தனித்தனி ஃபேன்ஸை வந்து இவர் என்னோடய ஃபேன்னா அவங்களும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு மூவி தியேட்டருக்கு போகும்போதோ இல்லை ஏதாவது ஒரு ஃபேன்ஸ் ஷோ போகும்போதோ இந்தளவுக்கு கூட்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு அதை தவிர்த்துருங்க. போகாமல் இருக்கிறது எவ்வளோ நல்லது. ஏன்னா கண்டிப்பாக இந்த நாளில் நான் இந்த டைமில் போய் பார்த்தா தான் மூவின்றது கிடையாது. நீங்கள் எப்போ வேணால் அந்த மூவி போய் பார்க்கலாம்.
ஸோ 4வது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு பிரச்சாரம், இந்த மாரி மாநாட்டில நடக்கிற இந்த மாரி ஸ்டாம்பீட் இது வந்து ரேர் தான். பட் இருந்தாலும் நெறைய நடந்திருக்கு இதுக்கு முன்னாடியும். அண்ட் இந்த டைம் நடந்த வந்து ஒரு 41 மெம்பர்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து பீப்புளோட லேக் ஆஃப் சிவிக் சென்ஸ் தான் ரீசன். இந்த இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நடந்ததில நெறையா பேருக்கு வந்து லீவு போட்டு வந்தாங்க. சிலருக்கு லீவு விட்டுருந்தாங்க. அந்த மாதிரிலாம் நெறைய சொன்னாங்க. கண்டிப்பா வந்து இவர் பேசுகிறத கேட்டே ஆகணும்னா, உப் உ உங்களுக்கு வேலை இல்லையா? ஜஸ்ட் ஒரு ஒரு பிரியாணி பாக்கெட்ட வாங்கிட்டு வீட்டுக்கு போங்க. சாப்பிடுங்க நல்லா. டிவியில போடுவாங்க பாருங்க. ஓகே. தூக்கம் வருதா? தூங்குங்க. ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா, நீங்கள் உங்களோட லைஃப்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அத பார்க்கணும். நீங்கள் எந்திரிக்கணும். உங்களோட ஒர்க்குக்கு போகணும். ஸோ நீங்கள் அவருக்காக போய் நிற்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அடுத்து சில யங்ஸ்டர்ஸ் வந்து ஸ்கூல் பசங்க வராங்க, காலேஜ் பசங்க வராங்கங்கும்போது, இப்போ நெறைய பேர் அவங்களுக்கு கிடைக்கிற டைம் வந்து ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறது கிடையாது. நாங்களே யூஸ் பண்ணது கிடையாது. பட்டு ஒரு ஒரு ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்குது, டேலண்ட் இருக்குன்னா, அதில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு இப்போ கோர்ஸ் படிக்கிறாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது எங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன்னா என்னன்னே தெரியாது. ஸ்மார்ட் ஃபோன்லாம் எங்கள் கையில் இருந்ததே கிடையாது. ஒரு கீபேட் செல் யாராவது வச்சுருந்தா கூட அது பெரிய விஷயம் தான் எங்களுக்கு. இந்த சைனா மொபைல்னு சொல்லுவாங்க. ஸோ அதை யாராவது வச்சுருந்து அது டச் ஸ்க்ரீனாக இருந்ததுன்னா கூட எங்களுக்கு அதுவே பெரிய விஷயமா தான் இருக்கும். பட் இப்போது எல்லாருக்குமே வந்து எல்லார் கையிலேயும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஈஸியாக வந்து சோஷியல் மீடியா ஆக்சஸ் பண்ண முடியுது. நீங்கள் எல்லாமே ஒரு யூடியூப் வீடியோ போடலாம். உங்களோட டேலண்ட்டை, உங்களோட ஸ்கில்லை நீங்கள் வெளியே காட்டலாம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் போய் கலந்துக்கிறீங்க. தேவையில்லாமல் உங்களோட உயிர் போகுது. ஏன்னா அதில் 13 வயசு பையன் ஒருத்தனும் இறந்து போனான். அண்டு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த குழந்தைங்கள எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து இந்த பிரச்சாரம்ன்றது கிடையாது. நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போனாலுமே குழந்தைங்கள எடுத்துகிட்டு போனால் நீங்கள் தான் சேஃப்டியாக வச்சுக்கணும். இந்த மாதிரி கூட்டம் இருக்கிற இடத்துக்கு எங்கேயுமே நீங்கள் குழந்தைங்கள எடுத்துகிட்டு போகவே கூடாது. ஒருத்தவங்க கிட்டலாம் வந்து கேள்வி கேட்கும்போது இந்த மாதிரி குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னாலும், கை குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாலும் நாங்கள் அதை சேஃப்டியாக வச்சு கொண்டு போயிடுவோம் அப்படின்றாங்க. பட் இந்த கூட்டத்துக்குள்ளே வந்து சேஃப்டியாக வச்சுருக்க முடியாது. அண்ட் இன்னொருத்தர் வந்து இந்த மாதிரி அவர் தான் எனக்கு என்னோடய குழந்தைக்கு வந்து பேர் வைக்கணும். அதுக்காக தான் நான் என்னோடய குழந்தைய எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னார் அந்த பிரச்சார கூட்டத்தில். அது வெறும் பேர். இப்போ இவங்க வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுனால வந்து யாரும் பெரிய ஆள் ஆயிட மாட்டாங்க. ஸோ வெறும் பேர் தான். அதை நீங்களே வச்சிடலாம். நீங்கள் போய் இவர் வைக்கணும், இவர் வச்சா தான் அது நேமு அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்கள் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா, அந்த பேர் வைக்கிறதுக்கு அந்த குழந்தையே இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்னொருத்தர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு 3 வயசு குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்காரு. அந்த பொண்ணு வந்து கேட்குது. அந்த நடிகரோட பேரை சொல்லி நான் இவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. அதனால தான் நான் தூக்கிட்டு வந்தேன். அந்த பொண்ணே கேட்டாலும் நீங்கள் அந்த இடத்துக்குலாம் போகக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு எடுத்து புரிய வைக்கணும். நீங்களும் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அந்த குழந்தைங்கள. அந்த குழந்தை வந்து இவர் வந்து சிஎம் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. ஒரு 3 வயசு குழந்தைக்கு இவங்க பேர் சொல்லியிருப்பாங்க. அவருடைய பேர் சொல்லியிருக்கலாம், அவங்களோட பேர் தெரிஞ்சிருக்கலாம். பட் இந்த மாதிரி போஸ்டிங் இருக்குது, இந்த மாதிரி பாலிடிக்ஸ் இருக்குன்றலாம் அந்த குழந்தைக்கு தெரியவே தெரியாது. ஸோ இவங்க பார்க்கணுன்னு வர்றதுக்காக இவங்க குழந்தைங்களையும் தூக்கிட்டு வந்து இவங்க குழந்தைங்களுக்கு அந்த நடிகர் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. நான் பார்க்கும்போது நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன். நிறைய பேரோட வீட்டில் பார்த்துருக்கேன். சில ஆக்ட்ரஸ் வரும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அவங்க நேம் அவங்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கு பதிஞ்சிரும். ஓ இவங்க பேர் இதுதான் அப்படிங்கும்போது அந்த பேரை சொல்லி அந்த பாட்டை போட சொல்லி கேட்பாங்க. அந்த நடிகர் பேரை சொல்லி அவங்களோட படத்தை எதையாவது போட சொல்லி கேட்பாங்க. ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறதோட ஒரு அட்ராக்ஷன் தானே தவிர, அந்த குழந்தைங்க வளர அது இருக்குமான்றதே வந்து ஒரு டவுட்டு தான். நீங்கள் பார்த்து அவங்கள ஒரு விஷயத்த காமிச்சு என்டர்டெயின் பண்ணுறீங்க. அவ்வளோதான். குழந்தைங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு பாத்ரூம் வரும், தண்ணி தாகம் எடுக்கும், பசிக்கும். நீங்கள் அந்த கூட்டத்தில் நீங்கள் போய் நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணலாம். பட் அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப கஷ்டம். அவங்களால முடியாது. நீங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். நீங்கள் ஒரு டிவிலேயே வந்து ஒரு பேசுகிறத கேட்குறீங்கனாலும், அந்த குழந்தைக்கு ஏதாவது பாத்ரூம் வருதுனாலோ, இல்லை அதுக்கு பசிக்குதுனாலோ, அதுக்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்கள வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறத தவிர்த்துருங்க. இந்த சைனாவோட எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ரீல்ஸில் தான் பார்த்தேன். உண்மையிலேயே அந்த சிஸ்டம் அப்படி தான் இருக்கான்னு எனக்கு தெரியல. நிறைய குழந்தைங்க வந்து குக் பண்ணுறாங்க, கார்பெண்டர் ஒர்க் பண்ணுறாங்க, இப்போ தைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் நம்ம வந்து ஒரு ஆக்டரை காமிச்சோ, ஒரு மூவியை காமிச்சோ வந்து நம்மளோட குழந்தைங்கள வளர்க்கும்போது, அவங்களும் வந்து நாளைக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் ஒருத்தராக போய் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகலாம். ஸோ அடுத்த ஜென்ரேஷனை வந்து இப்போ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுங்க. தேவையில்லாத அவங்கள கன்சியூம் பண்ண வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த குழந்தைங்களையும் வந்து நீங்கள் எங்கேயுமே எடுத்துகிட்டு போங்க. குழந்தைங்க மீன்ஸ் ஒரு 5 வயசு பையனாக இருந்தாலும் சரி, 10 வயசு பையனாக இருந்தாலும் சரி, நீங்கள் கூட்டிகிட்டு போகாதீங்க இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்குலாம். அது அவங்களோட லைஃப்பை தான் வந்து ரிஸ்கில் கொண்டு போய் விடும்.
அண்ட் இன்னொன்று வந்து நான் வந்து இவங்கள நீங்கள் இந்த மூவி ஸ்டாரை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது, நீங்கள் வெறுக்கணும் அப்படின்னுலாம் நான் சொல்ல வரல. இப்போ நீங்கள் ஒரு சினி ஃபீல்டுக்குள்ளே போகிறீங்க, உங்களுக்கு வந்து சினிமா தான் வந்து லைஃப், உங்களுக்கு சினிமா பிடிக்கும் அப்படின்னா ஒரு ஆக்டர் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவரை நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறீங்க அப்படின்றது தப்பே கிடையாது. பட் உங்களோட லைஃப்பை ரிஸ்கில் வச்சு நீங்கள் எதுவுமே பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கே போகிறீங்க, அந்த ஸ்பெஷல் டேயில் போகிறீங்கன்னா அங்கே யாருக்கு லாபம்? அங்கே இருக்கிற கோயிலுக்கு தான், கோயில் நிர்வாகத்துக்கு தான் லாபம். நீங்கள் அங்கே போகிறீங்க, காணிக்கை கொடுக்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு கூட அந்த கோயில் நிர்வாகம் பார்க்காது. அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு 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 ஸ்டேடியத்துக்கு போகும்போதும் சரி, நீங்கள் ஒரு தியேட்டருக்கு போகும்போதும் சரி, அண்டு நீங்கள் ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போதும் சரி, இதுதான் நடக்கும். ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு காணிக்கை மாதிரி தான். இப்போ 1,00,000 பக்தர்கள் போயிருக்கீங்க, அங்கே 1,00,000 1,00,000 ரூபா காணிக்கை வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் அதில் ஒரு ரூபா அவ்வளோதான் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டேடியமுக்கு போகிறீங்க, ஒரு டிக்கெட்டுக்கு போகிறீங்க, ஒரு டிக்கெட் எடுத்து பார்க்க போகிறீங்க, ஒரு டிக்கெட் ரூ. 1000 2,000 நீங்கள் ஒரு 2,000 நீங்கள் ஒரு டிக்கெட் உங்களுக்கு அவ்வளோதான். சேம் அதே மாதிரி தான் மூவி தியேட்டர் போகும்போது நீங்கள் ஒரு டிக்கெட் எவ்வளோ வந்திருக்கு, எத்தனை டிக்கெட் சேல்ஸ் ஆகிருக்குன்றது தான் அவங்களோட மோட்டோ. அதே மாதிரி நீங்கள் பிரச்சாரத்துக்குன்னு போனாலுமே அங்கே எத்தனை கவுண்ட் வருது, நீங்கள் ஜஸ்ட் ஒரு நம்பர் தான். அங்கே ஒரு பீப்புள் வராங்க நிற்கிறாங்கன்றதை தாண்டி எத்தனை கவுண்ட், இத்தனை 27,000 பேர் வந்திருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்களே தவிர அந்த 27,000 பேர் யாருங்கிறது யாருக்கும் தெரியாது. ஸோ ஜஸ்ட் ஒரு கவுண்ட், டிக்கெட், இப்படி தான் நீங்கள் இந்த மாதிரி பிளேஸஸ்க்கு போகும்போது நீங்கள் உங்களை அப்படி தான் பார்ப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்குள்ளே போய் உங்களுக்கு நாளைக்கு கை கால் உடஞ்சிருச்சுனாலும், உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுனாலும், நாளைக்கு உங்களை பார்க்க போகிறது உங்களோட ஃபேவரட் ஆக்டரோ, உங்களோட ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் மேனோ, இல்லை நீங்கள் போய் கும்பிட்ட கடவுளை கூட இறங்கி வந்து உங்களை பார்க்க மாட்டார். உங்கள் கூட இருக்கிற உங்களோட ஒய்ஃபோ, இல்லை உங்களோட ஹஸ்பண்டோ, இல்லை உங்களோட பசங்களோ, அவங்க தான் நாளைக்கு உங்களுக்கு ஒன்றுனா அவங்கள பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இவங்கள விட உங்களோட ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இப்போ நீங்கள் அடுத்த ஒரு பிரச்சாரத்துக்கே போகிறீங்கன்னாலும் ஜஸ்ட் நீங்கள் அங்கேருந்து வாட்ச் பண்ணுங்கள். உள்ளே வந்து இடம் இருக்கா, உள்ளே நின்றுட்டு இருக்கிறவங்களுக்கு இடம் இருக்கா, எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, அந்த கூட்டம் எவ்வளோ பெருசாக இருக்குது, அந்த கூட்டத்துலேருந்து எல்லாம் வெளியில் வராங்களா, இல்லை அந்த கூட்டத்துக்குள்ளே போகிறாங்களா, அந்த கூட்டம் வந்து கம்மியாகுதா, இல்லை அந்த கூட்டம் இன்னும் அதிகமாகுதா, நம்ம இந்த கூட்டத்துக்குள்ளே போனால் சர்வே பண்ண முடியுமா, வெளியில் வர முடியுமா உள்ளே போனால், இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் யோசித்து, இல்லை இதுக்குள்ளே போகிறது ரிஸ்க்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா தயவு செஞ்சு உள்ளே போகாதீங்க. என்ன தான் அவங்க பாதுகாப்புன்னு ஒன்று போட்டாலும் அதை தாண்டி உள்ளுக்குள்ளே என்ன வேணால் நடக்கலாம். ஜஸ்ட் இது வந்து என்னோடய சஜஷன் தான். நான் யாரையும் ஆப்போஸ் பண்ணி பேசணுங்கிறதுக்காகவோ, இல்லை ஒரு தரப்பினருக்கு ஆதரவாகவோ, இன்னொரு தரப்பினருக்கு ஆதரவோ, இல்லை இன்னொரு தரப்பினரை ஆப்போஸ் பண்ணியோ, இல்லை இன்னொரு தரப்பினரை இந்த பக்கம் இருக்கிறவங்கள ஆப்போஸ் பண்ணி பேசுகிறதுக்காகவோ நான் இதை வந்து சொல்லலை. பீப்புளுக்கு வந்து நம்ம இதை தான் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இருக்கணும். நம்ம இங்கே போகிறோம், இதை பண்ணுறோம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அவங்க வந்து டோட்டலாக வந்து அந்த கூட்டத்துலேயோ, அந்த மூவிலேயோ, அந்த 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 ஸ்போர்ட்ஸ்லேயோ டோட்டலாக மூழ்கிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அவேர்னஸோடு இருங்க. பீப்புள் நீங்கள் அவேர்னஸோடு இருந்தால் தான் நாளைக்கு இந்த மாதிரி எதுவுமே நடக்காமல் இருக்கும். ஸோ எஸ் கைஸ், ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களோட உயிரை விட உங்களோட ஃபேமிலியோட இங்கே எதுவுமே முக்கியம் கிடையாது.